ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஸ்கேம் ரிலேட்டடாக ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.21% பாசிட்டிவ்ல 16,630 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ சிப்லா, பிபிசிஎல், சன்ஃபார்மா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அண்ட் ஐஓசி. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ நெஸ்லே இந்தியா, மாருதி, டாடா கன்சியூமர், ஹிண்டால்கோ அண்ட் என்டிபிசி. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.2% பாசிட்டிவ்ல 34,546 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஏயு பேங்க், பிஎன்பி, ஃபெடரல் பேங்க், எஸ்பிஐ அண்ட் கோட்டாக் மஹிந்திரா பேங்க். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பந்தன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். அண்ட் ஃபர்தர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அண்ட் இதே போல நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்மளோட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் குளோபல் அப்டேட்ஸை பார்க்கலாம். நேற்று யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதை பார்க்குறப்போ யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.9% வந்திருக்கு. ஆக்சுவலாக யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 2%க்கு மேலே அவங்களோட இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் 7.9%ன்றது யூஎஸ்க்கு ரொம்பவே அதிகம். அதாவது இந்த இன்ஃப்ளேஷன்ன்றது லாஸ்ட் 40 இயர்ஸ்ல யூஎஸோட ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். அண்ட் அதுலயும் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டால பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனோட இம்பாக்ட் இல்ல, ஸோ அதோட இம்பாக்டும் சேர்த்தா இன்ஃப்ளேஷன்ன்றது இன்னும் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் அடுத்த வாரம் அதாவது மார்ச் 15th அண்ட் 16th யூஎஸோட ஃபெட் மீட்டிங் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண போறாங்க. அதாவது லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷன் பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தேவை இருக்கு. ஆனால் இப்போத்துக்கு மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ன்றது அரௌண்ட் 25 பேசிஸ் பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கு. ஸோ அடுத்த வாரம் இருக்கிற யூஎஸோட ஃபெட் மீட்டிங்ல 25 பேசிஸ் பாயிண்ட் விட எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா இருக்கும். அண்ட் ஒருவேளை மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ற 25 பேசிஸ் பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த அப்டேட்ன்றது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா இருக்காது. ஆனா ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் ரிலேட்டடா ஏதாவது நெகட்டிவ் அப்டேட் வந்ததுன்னா அது வேணும்னா மார்க்கெட்டை நெகட்டிவா ரியாக்ட் பண்ண வைக்கலாம். எனிவே இப்படி யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்பவே அதிகமாக வந்ததுனால யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நேற்று நெகட்டிவா ரியாக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் அது பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் $110 per barrel ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நேற்று எஃப்ஐஎஸோட செல்லிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது நேற்று எஃப்ஐஎஸோட நெட் செல்லிங் என்னவோ அரௌண்ட் 1,981 crores இருந்தது. ஆனால் நேற்று கோஃபோர்ஜோட ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,560 crores அளவுக்கு வர்த்துள்ள ஷேர்ஸை செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கோஃபோர்ஜோட ப்ரமோட்டர்ன்றது ஃபாரின் இன்வெஸ்டர் தான். ஸோ அப்படி கோஃபோர்ஜோட ப்ரமோட்டர்ன்ற பேரில் எஃப்ஐஎஸ் அரௌண்ட் 2,560 crores செல் பண்ணதுல சொசைட்டி ஜெனரல் அண்ட் நொமுரான்ற எஃப்ஐஎஸ் அரௌண்ட் 406 crores பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோஃபோர்ஜோட டீல்ல மட்டும் எஃப்ஐஎஸோட நெட் செல்லிங்ன்றது நேற்று அரௌண்ட் 2,150 crores இருந்திருக்கு. அண்ட் ஓவரால் எஃப்ஐஎஸோட நெட் செல்லிங்கே நேற்று 1,981 crores இருந்தது. ஸோ இந்த கோஃபோர்ஜோட டீலை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்குறப்போ ஆக்சுவலாக எஃப்ஐஎஸ் என்னவோ நெட் பையிங் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது 173 crores அளவுக்கு நெட் பையிங் தான் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ரொம்ப நாளாக எஃப்ஐஎஸ் நெட் செல்லிங்கே பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெட் பையிங் பண்ணியிருக்காங்கன்னே புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஓவரால் ரிவர்சல் கன்ஃபர்மேஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை கவனிக்கணும். நேற்று எஃப்ஐஎஸ் இந்த மாதிரி நெட் பையிங் பண்ணதுக்கான காரணமா மார்க்கெட்ல என்ன சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குன்னா, நேற்று 5 ஸ்டேட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ்ல ரூலிங் கவர்மெண்டான பிஜேபியே லீடிங்ல அதாவது 4 ஸ்டேட்ஸ்ல வந்ததுனாலையும் அண்ட் அதே போல காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு ஸ்டேட்லயுமே பெருசா வின் பண்ணாததுனால அடுத்த 2024 நேஷனல் எலெக்ஷன்ல பிஜேபி கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல எஃப்ஐஎஸ் இப்ப பாசிட்டிவா ரியாக்ட் பண்றாங்களோன்ற ஒரு அப்டேட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றப்போ அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ்னு சொல்லப்படுதுன்ற ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றது பிஜேபி கவர்மெண்ட் இல்ல, மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றது சர்டனிட்டியை. அதாவது எந்த பார்ட்டியா இருந்தாலும் மெஜாரிட்டியா வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஸோ இப்போ இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்லுமே காங்கிரஸ் வராததுனால அடுத்த 2024லயும் பிஜேபியே கிளீன் ஸ்வீப் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு பில்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால அது எஃப்ஐஎஸ் பாசிட்டிவா டர்ன் பண்ணிருக்கோன்ற ஒரு அப்டேட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே இப்படி இருக்கலாமோன்ற ஒரு தியரி தான். ஆக்சுவலா எஃப்ஐஎஸ் எதுக்கு செல் பண்றாங்க அண்ட் எதுக்கு பை பண்றாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம்.
மோபியஸ் கேபிட்டல் பார்ட்னர்ஸோட மார்க் மோபியஸ் வந்து மார்க்கெட்டை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு பார்க்கலாம். சேஃப் ஹெவன்ஸ்ல பெட் பண்ணணுன்றதுக்காக அதிகமாவே செல்லிங் நடந்திருக்கிறதா சொல்லிருக்காரு. அண்ட் ஈவன் கொஞ்சம் மணி வந்து சைனா மார்க்கெட்ல இருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும், அண்ட் இப்ப இந்தியால கம்பெனியோட எர்னிங்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ற ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கிறதாவும், இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த வருஷம் 15 to 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறதாவும், இன்புட் காஸ்டோட ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிரைஸ் ஹைக்ன்றது ஒரு கன்சர்னா இருக்கிறதாவும், ஆனா இந்தியால எக்ஸ்போஜரை இன்க்ரீஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து ட்ரோன்ஸோட பேலே ஸ்கீமோட அப்டேட் அண்ட் அதுல எந்த ஸ்டாக்ஸ் பெனிஃபிட் ஆவாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் செப்டம்பர் பாத்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து ட்ரோன்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் காம்பனன்ட்கான பேலே ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி வந்து அதுக்கான அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணிருக்காங்க. ட்ரோன்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் காம்பனன்ட்கான பேலே ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு மார்ச் 31, 2022 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரோன்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் காம்பனன்ட்கான பேலே ஸ்கீம்ல மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு 20% ஆஃப் த வேல்யூ அடிஷன் பெனிஃபிட்டா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க வேல்யூ அடிஷன்ன்றது அவங்க சேல்ஸ் பண்ண வேல்யூ மைனஸ் பர்ச்சேஸ் காஸ்ட், அதாவது பர்ச்சேஸ் காஸ்ட்ன்றது அவங்க ட்ரோன்ஸ் ஆர் ட்ரோன்ஸ் காம்பனன்ட்டை வாங்கினதுக்கான காஸ்ட். ஸோ இந்த வேல்யூ அடிஷன்ல 20%ன்றது இந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அடுத்த 3 வருஷத்துக்கு இன்சென்டிவா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால ஜென் டெக்னாலஜிஸ் அண்ட் அதே போல டிசிஎம் ஸ்ரீராமோட ஷேர் பிரைஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருக்கு. ஆனா ஆக்சுவலா எந்தெந்த கம்பெனிஸ் அப்ளை பண்றாங்கன்றதை நம்ம கவனிக்கணும். ஓகே, அடுத்து லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட மனேசார் பிளான்ட்டோட எல்லா ஆபரேஷன்ஸுமே, அதாவது இன்க்ளூடிங் அசெட்ஸ், ஹரியானாவோட பவல்ல இருக்கிற எலக்ட்ரானிக் பிளான்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி மனேசார் பிளான்ட்டோட எல்லா ஆபரேஷன்ஸுமே பவலோட எலக்ட்ரானிக் பிளான்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து ஆபரேஷனல் எஃபிஷியன்சிக்காகனு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கேசிஃபிகேஷன் ஆபரேஷன்ஸை ரிலையன்ஸ் இன்கேஸ் என்ற யூனிட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட்டிங் வழியா அப்ரூவ் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து மோல்டு டெக் டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். மோல்டு டெக் டெக்னாலஜிஸோட போர்டு வந்து மார்ச் 24 அன்னைக்கு மீட் பண்ணி இன்டரிம் டிவிடெண்டை டிக்ளேர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டரிம் டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் டேட் வந்து மார்ச் 24 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பர்ஜர் பெயிண்ட்ஸோட சிஇஓட அபிஜித் ராய் வந்து ப்ளூம்பர்க் கொடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெயிண்ட்டுக்கு க்ரூட் ஆயில் தான் வந்து கீ இன்புட் ரா மெட்டீரியலா இருக்கும். ஸோ இப்போ ஆயில் பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால இதை பத்தி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைசஸ் வந்து அரௌண்ட் $90 per barrel இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஓரளவுக்கு ஃபேக்டர் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு மேலே இருக்கிற பிரைசஸை நாங்கள் கன்சியூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏப்ரல் வரைக்கும் இருக்கிறதாவும், ஸோ அதனால ஏப்ரல் டைம்ல ஆயில் பிரைசஸ் வந்து அதிகமாகவே இருந்ததுன்னா அப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பேயர் கிராப் சயின்சஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பேயர் கம்பெனி வந்து அவங்களோட என்விரான்மெண்டல் சயின்ஸ் ப்ரொஃபஷனல் பிசினஸ் சின்வின்ன்ற கம்பெனிக்கு அரௌண்ட் $2.6 billion செல் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேயர் கம்பெனியோட இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னால கம்பெனியோட கோர் அக்ரிகல்ச்சர் பிசினஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து டைட்டானோட அப்டேட்டை பார்க்கலாம். டைட்டான் கம்பெனி வந்து கிளீன் ஆரிஜின்ன்ற பிராண்ட் நேம்ல லேப் கிரியேட்டட் டைமண்ட்ஸை ஓன் பண்ற கிரேட் ஹைட்ஸ் என்ற கம்பெனில அரௌண்ட் $20 million இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால டைட்டான் கம்பெனிக்கு கிரேட் ஹைட்ஸ் என்ற கம்பெனில அரௌண்ட் 17.5% ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து குஜராத் கேஸ் ரிலேட்டடா சோர்சஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டை பார்க்கலாம். இப்போ இன்டர்நேஷனலா கேஸ் பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால குஜராத் கேஸ் கம்பெனி வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு பிரைஸை ரிவைஸ் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறதா அப்டேட் பண்றாங்க. ஸோ அந்த பிரைஸ் ரிவிஷன்ல இந்த மாசத்துக்கு அனுப்ப வேண்டிய வால்யூம்ல 80% மட்டும் தான் அனுப்ப போறதாவும், அண்ட் 80% ஆஃப் த வால்யூம்ஸ்க்கு மேல இப்ப இருக்கிற ஸ்பாட் ரீகேசிஃபைட் எல்என்ஜி பிரைஸுக்கு தான் பில் பண்ணி செல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஆட்டோ ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். லாஸ்ட் 1 monthல பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாலோ இருக்கு. அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் வந்து அரௌண்ட் 19.2% ஃபாலோ இருக்கு. அண்ட் அதுவே மாருதி சுசுகி வந்து 17.4% ஃபாலோ இருக்கு. அண்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து 14.8%, அண்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ் 14.3%, அண்ட் அதே போல ஹீரோ மோட்டோகார்ப் வந்து 14.2%, அண்ட் அதுவே மஹிந்திரா வந்து 12.5%, அண்ட் ஐச்சர்ஸ் வந்து 12%, அண்ட் அதுவே பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா வெறும் 4.3% ஃபாலோ இருக்கு. ஸோ இப்படி ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கமோடிட்டி பிரைசஸ் எல்லாமே மார்ஜின்ஸ் அண்ட் டிமாண்டை இம்பாக்ட் பண்ணுன்ற காரணத்தினால. ஓகே, அடுத்து கோல்கேட் பால்மோலிவ் இந்தியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். கோல்கேட் இந்தியாவோட எம்டி அண்ட் சிஇஓ இருந்த ராம் ராகவனை பேரண்ட் கம்பெனியான கோல்கேட் பால்மோலிவ்ல என்டர்பிரைஸ் ஓரல் கேர்க்கான பிரசிடென்டா ப்ரமோட் பண்ணிருக்காரதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதனால ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல இருந்த பிரபா நரசிம்மனை கோல்கேட் இந்தியாவோட எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணிருக்காரதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பிரபா நரசிம்மனோட எம்டி அண்ட் சிஇஓ போஸ்ட் வந்து April 15, 2022 இருந்து எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்திரபிரஸ்தா கேஸோட அப்டேட்டை பார்க்கலாம்.
இந்திரபிரஸ்தா கேஸ் கம்பெனிக்கு பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்ட் கிட்ட இருந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற 3 ஏரியால சிடிஜி நெட்வொர்க், அதாவது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை டெவலப் பண்றதுக்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து லூபினோட அப்டேட்டை பார்க்கலாம். லூபின் கம்பெனி இந்தியால இன்டகிரேட்டட் ஹெல்த் கேர் கம்பெனியா மாறணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பார்ட்டா இப்ப கொல்கத்தால டயக்னோஸ்டிக் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லேபரேட்டரியை லான்ச் பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ லூபின் கம்பெனி ட்ரக் மேக்கர்ல இருந்து இன்டகிரேட்டட் ஹெல்த் கேரா மாறணும்னு பாக்குறாங்க. சோ அதுக்காக லாஸ்ட் இயர் டிசம்பர்ல டயக்னோஸ்டிக் செக்மெண்ட்ல என்டர் ஆக போறதா சொல்லியிருந்தாங்க. சோ அது ரிலேட்டடா இப்ப ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து ப்ளூ ஸ்டாரோட அப்டேட்டை பார்க்கலாம். ப்ளூ ஸ்டார் கம்பெனியோட சிஎஃப்ஓ ஆன நீரஜ் பசூர் ரிசைன் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இவர் அவரோட ரெசிக்னேஷன் மார்ச் 9 கொடுத்திருக்கிறதாவும், ஆனா நோட்டீஸ் பீரியடை சர்வ் பண்ணி அவரோட கரண்ட் ரோல்ல மே 31 வரைக்கும் இருக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரோட ரெசிக்னேஷனுக்கு காரணமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஏர் கண்டிஷனிங் அண்ட் கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன் இண்டஸ்ட்ரியை தாண்டி ப்ரொஃபஷனல் ஆப்ஷன்ஸை பர்சியூ பண்றதுக்காக ரிசைன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆக போற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பாக்குறப்போ கால் ஆப்ஷன் சைட்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமிடியேட்டா 17,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 17,500 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைட்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 16,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த இமீடியட் எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000ல இருந்து 17,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கான கமெண்ட்ஸ் டாபிக் நேத்து 5 ஸ்டேட் எலெக்ஷனோட ரிசல்ட்டை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. யூடியூப் கமெண்ட்ல யாராவது நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னா கால் பண்ணாதீங்க. யூடியூபோட கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சேனலோட பேர் கிரே கலர்ல இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் ஐடின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த யூடியூப் சேனலோட கம்யூனிகேட் பண்ணாலும் அந்தந்த சேனலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் கான்டாக்ட் நம்பர் வழியா கம்யூனிகேட் பண்றீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடா எந்த ஒரு கமெண்டா இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.